வணக்கம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது தூத்தூர் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீட்டில் அழகான செடி கொடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதில் விசேஷம் என்னவென்றால், இந்த வீட்டிற்கு முன்பாக 2 மரங்கள் நட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றது. இந்த வீடு தூத்தூர் ஊராட்சி மேனாள் தலைவர் திரு ஜான் அலோசியஸ் அவர்களுடைய வீடாகும். இப்போ இந்த 2 மரங்கள் குறித்து நாம் அவரிடம் பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் வீட்டு முற்றத்தில் மேற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் 2 மரங்கள் வச்சுருக்கீங்க. அந்த மரங்கள் ரொம்ப அழகாகவே நிறைய பூக்கள் பிடிச்சு நிற்கும். என்னுடைய பின்னணி என்ன, அதை குறித்து சொல்லுங்களேன். இந்த மரம் இயற்கையான நமக்கு தந்த தானங்கள். இவைகள் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தவை. மன்னர்கள், பெரிய அதிகாரிகளுடைய அலுவலகங்கள் அந்த பகுதியிலே இது போன்ற மரங்கள் தான் அதிகமாக வளர்த்தப்பட்டு வந்தன. இதனுடைய மிக பெரிய குணம் கண்ணிற்கும் கரலிற்கும் குளிர்மை தரும். இந்த மரத்தில் இளைப்பாறினால் அவர்களுக்கு கண் நோயே வராது. இதயத்திற்கும் குளிர் மற்றும் உள்ளுறுப்புகள் அனைத்திற்குமே நல்ல சுத்தமான ஆக்சிஜன் உள்ள சென்று நல்ல குளிர்மை, உடம்பு ஃபுல்லாமே நல்ல குளிர்மை வரும். இந்த பூக்கள் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தவைகள். அதோடொப்பம் நல்ல வாசனையும், அதாவது ஜவ்வாறு போன்ற வாசனை எதிலிருந்து உருவாகும். அதை மோந்து பார்த்தால்தான் தெரியும். பூக்களும் கவர்ச்சியான நிலையில் இல்லாமல் சராசரியான ஒரு நல்ல அழகான தோற்றத்துடன், சீக்கிரம் அது வாடாது. நிறைய நாள் அந்த பூ அப்படியே நல்ல பிரெட்டி கலர்ல அப்படியே நிற்கும். அதோட வாசனையும் உருவாகும். தவிர இதுல புழுக்கள் பிடிக்காது. இது போன்ற பெரிய மரங்கள் எல்லாம் நிறைய புழுக்கள் பிடிக்கும். ஆனா இந்த மரங்கள்ல புழு பிடிக்காது. அவ்வளவு தூரம் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மரத்துல ரொம்ப அதிகமாக அடங்கி இருக்கு. இது நமது வீட்டின் முன்பு வளர்க்கும் போது வீட்டிற்கு அழகு என்பதை விட அதனை பார்ப்பவர்களுக்கு கண்ணிற்கு குளிர்மையும் மனதிற்கு இனிமையும் கிடைக்கும். அதுதான் இந்த மரத்தினுடைய அரும்பெரும் குணங்கள். இந்த மரம் எப்படி விதை போட்டு வளர்த்தக்கூடியதா, இல்லை வேற ஏதாவது கம்பு வெட்டி வச்சு வளரக்கூடிய? இது ஒரு சிறிய பீஸு கூட வெட்டி வச்சா போதும், உடனே வளருது. இப்போ இந்த மரம் நட்டு எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது? இந்த மரம் ஒரு 2.5 வருஷம் ஆகுது. இது இதை விடைக்கும் பெருசா வளருமா? இது பெருசா அதாவது ஆலமரம் போல படம் பெருசா வளரும். அதெல்லாம் என்னை பார்த்தோம்னா மார்த்தாண்ட கல்கோயில் அங்க பார்த்தோம்னா அங்க இந்த மரம் இருக்கும். அந்த சிஎஸ்ஐ தேவாலயத்துல. அது போல அங்க ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜுக்கு உள்ளுக்குள்ள போனோம்னா நிறைய நிற்கும். இப்போ அந்த புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில எல்லாம் பல வெரைட்டிஸை வச்சிருக்காங்க. இதனுடைய பல வெரைட்டிஸும் ஆசாரிப்பள்ளம் வச்சிருக்காங்க. புலைனார் கோட்டை, கேரளாவில் புலைனார் கோட்டை இருந்தாலும் சரி, கேரளாவில் இருக்கக்கூடிய பெரிய கொட்டாரங்கள், அரச கொட்டாரங்கள், அங்க எங்க பார்த்தாலுமே இந்த மரங்கள் முன்னால நிற்கும். ரொம்ப அந்த மரத்தை அவங்க பேணி பாதுகாத்து வளர்த்து வராங்க. ஆனால் அந்த மகிமை, அந்த பலன் அறியக்கூடிய ஆட்களுக்கு தான் தெரியும். இல்லாமல் இருந்தால் அது சாதாரண ஒரு அழகில்லாத மரம் என்பது போல இருப்பாங்க. சாயந்தரம் வேளையில் வயசான ஆட்கள் அந்த ஒன்றா கூடி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தாழ்வாக இருக்கக்கூடிய அந்த சேர் போல கட்டில் போல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமர்ந்திருந்து இளைப்பாரி வரக்கூடிய அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு மரம். இந்த மரத்தை நீங்க எப்படி நட்டு வளர்த்துறீங்க? ஏதாவது உரங்கள், ஸ்பெஷலான உரங்கள் போடுறீங்களா, இல்லை எப்படி இதை பராமரிக்கிறத சொல்லுங்க. இதற்கு இயற்கை அன்னையனுடைய மணல் மட்டும் போதும். அதிகம் தண்ணியும் தேவையில்லை. அதுவே உறிஞ்சு எடுத்துக்கிடும். ஆனா இந்த இலைகள் அந்த தன்மையான அளவில் இருக்கு, நல்ல திக்கான இலைகள். அதுவே மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணி சேவ் பண்ணி ரூட்டுக்கு கொடுக்கும். ரூட்டும் இங்கிருந்து தண்ணியை எடுத்து இலைகளுக்கு சப்ளை பண்ணும். அப்படியே அவங்கள ஒரு சர்க்குலேஷன். நல்ல ஒரு வித்தியாசமான மரம்.
ஓ, உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள் எல்லாம் நட்டு வளர்த்துறீங்க. நீங்க தான் நட்டு வளர்த்துறீங்களா இல்ல? பிரபஞ்சம் ம். பிரபஞ்சம் இன்றி ஒன்றும் இல்லை. அதனுடைய ஒரு முக்கிய வெளிப்பாடு தான் பூக்கள். பூக்கள் கண்ணிற்கு மட்டுமல்ல, மனதிற்கும் இதங்களும் குளிர்மையும் சந்தோஷம் தருகின்றன. இந்த பூக்கள் நம்ம இப்போ வளர்த்து வரக்கூடியது நம்ம தலைமுறைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு பழக்கமாகவும் இது மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பலவிதமான பூக்கள் வளர்த்தி கொண்டு வருகிறோம். எப்போதிலிருந்து உங்களுக்கு பொதுவாக இதுல பெண்கள் தான் ஆர்வமா இந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது? எப்போதிலிருந்து? பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அங்க ஆற்றோரம் அந்த பகுதியிலெல்லாம் வளரக்கூடிய சிறிய செடிகளை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வளர்த்துவேன். அந்த டைம்ல இருந்து அந்த செடிகள்ல இருந்து வரக்கூடிய பலன்கள், தக்காளி, மிளகாய், இதெல்லாம் அதை கண்டெடுத்து அப்படி அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டாகி தம்மாக்குன்னு சொல்லி தனியான வீடுகள் வந்த நேரத்தில் சரி நிரந்தரமாக நம்ம வீட்டு பகுதியிலேயே கொஞ்சம் பூக்களை வளர்த்துவோம், பூச்செடிகளை வளர்த்துவோம். பிள்ளைகளுக்கு அதை எடுத்து பயன்படுத்தவும் முடியும். வரக்கூடிய ஆட்களும் அந்த காட்சிகளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் மனம் குளிர்வாங்க, உள்ளம் குளிர்வாங்க. அந்த நல்லெண்ணத்தோடையும் உயரிய சிந்தனையோடும் தான் இதுகள் வளர்த்தக்கூடியது. இந்த பூக்கள் வளர்த்ததுனால, இந்த பூ செடிகள் வளர்த்ததுனால நீங்க முழுமையாக பயனடைஞ்சிருக்கீங்க. மற்றவர்கள் கண்டிப்பா இதுல பயனடைஞ்சிருப்பாங்க. நிச்சயமாக மழை பருவம் வந்தால் நான் முழுக்க இந்த செடிகளோட தான் நிற்பேன். நனைஞ்சு அதிலிருந்து கிளை எடுக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை பிளது மாற்றக்கூடியது, நல்ல செடிகளை எடுத்து நடக்கூடியது. அந்த மாதிரிப்பட்ட நேரம் இந்த விதைக்கக்கூடிய சமயம் சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி மழை சீசன் வரும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அதோடு தான் குலாவி கழிச்சிட்டே இருப்பேன். இந்த பலரும் சொல்லி கேட்டிருக்கோம், அந்த மன அழுத்தமாக இருக்கும்போது இந்த செடி கொடிகளை கூட நம்ம தண்ணி பாய்ச்சது, இந்த பராமரிக்க அப்படி செய்யும்போது அதிகமான திருப்தி கிடைக்காதோ, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க விடுபடுதான் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே? ஸ்ட்ரெஸ் மாறக்கூடியது மட்டுமல்ல, அதுல இருந்து புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். காரணம், ஒரு கிளை முறிஞ்சு கிடந்தது அதுக்கு அப்புறமாக கொஞ்ச நாள் கழிஞ்சனா அது பழைய நிலைக்கு திளிர்த்து வருது. அப்ப அந்த ஆற்றல், இந்த இயற்கை, இந்த பூமி தேவி இந்த செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல், இதே ஆற்றல் தானே நமக்கும் எல்லாம் வல்லவன் சர்வ சக்தி நமக்கு தந்திருக்கான். அப்ப நம்மவும் ஏன் முயற்சி பண்ணா இந்த காரியங்களை சாதிக்க முடியாது என்னுள்ள படிப்பினையும் புதிய நம்பிக்கையும் இதுல இருந்து உருவாகுது. அனுபவங்கள். சரி, உங்க இந்த செடி கொடிகள் சார்ந்த அனுபவங்களை எங்க தூத்தூர் டுடே நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி வந்தது.